செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் 45 வயதான பெண் காவலரை அலுவலக அறையில் வைத்து பாலியல் தொல்லை செய்த அதிகாரி செந்தில்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கோவையில் 45 வயதான பெண் காவலரை அலுவலக அறையில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த அதிகாரி செந்தில்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பெண் அதிகாரியிடம் தன்னை விட்டுச் செல்ல வேண்டாம் என அவர் கூறியிருந்த நிலையில் பெண் அதிகாரி காவலரை தனியாக விட்டுச் சென்ற நிலையில் அலுவலக அறையில் வைத்து வன்கொடுமை செய்திருக்கிறார் செந்தில். இது தொடர்பான விவரங்களுடன் கோவையிலிருந்து மண்டல செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, முழு விவரங்கள். லாவண்யா, கோவை புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சிறப்பு காவல் படை கமாண்டன்ட் எஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய செந்தில்குமார் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது இந்த விவகாரத்தில் அவருக்கு உதவியதாக உதவி ஆய்வாளர் புஷ்பா குமாரி என்பவர் மீதும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கமாண்டன்ட் செந்தில்குமார் மற்றும் உதவி ஆய்வாளர் புஷ்பா குமாரி ஆகிய இருவர் மீதும் 10 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடத்துதல், பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 10 பிரிவுகளானது இந்த அனைத்து மகளிர் காவல்துறையினர் 10 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பெண் காவலரை கடந்த அக்டோபர் மாதம் பாலியல் வன்கொடுமை அலுவலகத்தில் வைத்தே வன்கொடுமை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த வன்கொடுமை சம்பவத்திற்கு பெண் உதவி ஆய்வாளர் ஒருவரும் கமாண்டன்ட்டுக்கு உதவியாக இருந்திருக்கிறார். பெண் காவலரிடம் தவறாக நடக்க முயன்ற பொழுது அவர் எஸ்பியிடமிருந்து தப்பி வீட்டுக்கு சென்ற நிலையில் மீண்டும் உதவி ஆய்வாளரை தொடர்பு கொள்ள சொல்லி உதவி ஆய்வாளர் மூலம் பெண் காவலரை மீண்டும் அறைக்கு அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். பெண் காவலரிடம் உதவி ஆய்வாளரிடம் தன்னை விட்டு செல்ல வேண்டாம் என பெண் காவலர் தெரிவித்த நிலையிலும் உதவி ஆய்வாளர் அவரை அந்த கமாண்டன்ட் அறையில் விட்டு சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதனை அடுத்து தற்பொழுது கமாண்டன்ட் செந்தில்குமார் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் புஷ்பா குமாரி மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண் காவலர் இன்டர்னல் கமிட்டியிடமும் விசாகா கமிட்டியிடமும் புகார் அளித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உயர் அதிகாரிகளுக்கு புகார் அளித்த நிலையில் தற்பொழுது இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.